வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன். சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். ஓய்வு ஒரு ரீஸ்டார்ட்டுக்கான தேவை. ஓய்வு என்பது ஒரு ரீஸ்டார்ட்டுக்கான தேவை. அதை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் பேசுவோம். எவ்வளவு காஸ்ட்லி மொபைல்னாலும், இத்தனை லட்சம் கொடுத்து வாங்கிய மொபைல்னா கூட ஒவ்வொரு அதிகமாக பயன்படுத்தப்படும் பொழுது அதுவே என்ன பண்ணுது, ஹேங் ஆகி ரீஸ்டார்ட் கேட்குது. அதனுடைய செயல்பாடுகளை அதுவே நிறுத்திவிட்டு ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி அதுவே நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது இல்லைங்களா? அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய உடல், நாம் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, ஓயாம உழைத்து கொண்டே இருப்பதும் ஓடிக்கொண்டே இருப்பதும் நம்முடைய உடலை பலவீனப்படுத்தி நம்முடைய உடல் இயக்கத்தை சீராக இல்லாமல் தடுமாற வைக்கிறது. இந்த தடுமாற்றங்கள் சில நேரங்களில் பெரிய ஆபத்துகளில் கொண்டு போய் முடித்துவிடும். நம்முடைய உடலுடைய இயக்கத்தையே நிறுத்தி விடுகிற அளவிற்கு சென்று விடும். அதனால அதுக்கு நாம் என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ரீஸ்டார்ட் கொடுக்கணும். ரீஸ்டார்ட் கொடுக்கறதா என்ன பண்ணுவோம், கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி அப்புறம் ஆன் பண்ணுவோம் இல்லையா? அப்ப அதுக்கு பேர் என்ன, ஒரு ஓய்வு, ரெஸ்ட். அந்த ஓய்வு கொடுக்காத ஒரு நிலையை கொஞ்சம் நிறைய பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப ஒன்று உழைக்கிறோம், இல்லைன்னா பயணிக்கிறோம், இல்லாவிட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் யுகத்துல அந்த கேட்கெட்ஸோட நம்முடைய நேரங்களை செலவிட்டுக் கொண்டே இருக்கிறோம். ஓய்வு என்பது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்க மறந்து விடுகிறோம். அப்படி மறந்து விடும் பொழுதும் மறுத்து விடும் பொழுதும் நம்முடைய உடலும் மனமும் சோர்வடைந்து இயல்பாக இயங்கக்கூடிய நிலையிலிருந்து தடுமாறுகிறது. அதனால நம்முடைய உடலுக்கு தகுதியான ஓய்வை கொடுப்போம். நிறைய ரிட்டையர்டான பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்தோம்னா உடல் ரொம்ப பலவீனப்படுகிறார்கள். நிறைய காம்ப்ளிகேஷன்ஸுக்கு அவங்க ஆளாகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் பணியில் இருக்கும் பொழுது, பணி செய்கின்ற அந்த காலத்துல இளம் வயதிலிருந்தே எல்லா பணிகளையும் இன்ட்ரெஸ்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நேரங்காலம் பார்க்காம உழைச்சிட்டு, உணவுக்கும் உறக்கத்திற்கும் சரியான நேரம் கொடுக்காமல், சரியான நேரத்தை பயன்படுத்தி கொள்ளாமல் அதிகமாக உழைத்து கொண்டே இருந்ததுனால இன்றைக்கு அதனுடைய பலவீனங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய உடலும் மனமும் ஒரு புத்துணர்வுக்கு செல்ல வேண்டும். அந்த புத்துணர்வு பெறாத ஒரு உடலும் மனமும் ஒழுங்கா வேலை செய்யாது. எப்படி நம்முடைய ஃபோனையோ மற்றதையோ நம்ம ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆன் பண்றோமோ, அதே போலதான் நம்முடைய உடலையும் ஓய்வுக்கு நாமே அழைத்து செல்ல வேண்டும். ஓய்வு எடுக்காத ஒரு வாழ்க்கை சீரான வாழ்க்கையாக இருக்காது. நம்ம ட்ரெயின்லாம் ஓடுது பார்த்துருக்கீங்களா? அந்த ட்ரெயின்லாம் ஒரு சர்டன் கிலோமீட்டர்ஸ் ஓடினதுக்கு அப்புறம் அந்த என்ஜினை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அந்த வீலெல்லாம் ஆற விடுவாங்க, கொஞ்சம் ஓய்வு கொடுப்பாங்க. இதே போலதான் நம்முடைய மிஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஆனா நாம பார்த்துக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்போம். நாம பார்த்துக்கலன்னா யார் பார்த்துக்குவா? அதனால நாமும் கொஞ்சம் ஓய்வு எடுக்க முயற்சி செய்வோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேலை வெட்டியே செய்யாம ஓய்வுல மட்டுமே இருக்கிறாங்க. அது மிகப்பெரிய ஆபத்து. தங்களுடைய இயலாமையை அவர்கள் இறுக பற்றி கொண்டு இறப்பை நோக்கி பயணிக்கிறார்கள். நாம் அப்படி இல்லை, வாழ்க்கையை வாழ்வதற்காக பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே அப்படி செய்யும் பொழுது நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் சற்றே ஓய்வு கொடுப்போம். ஓய்வு கொடுக்கும் பொழுது நம்முடைய உடலும் மனமும் புத்துணர்வு பெறும். நம்முடைய வாழ்க்கை மீண்டும் மலர்ச்சிகரமாக அமையும். வாழ்க மகிழ்வுடன். இன்று படிகாரத்தினுடைய கல்லை அந்த படிகார கல்லை தண்ணியில நினைச்சு நம்முடைய அக்கல்ல அதை கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன், நல்ல துர்நாற்றத்திலிருந்து நம்ம விடுபடலாம். இதை தான் லிக்விட் ஆக்கி நம்மளுக்கு டியோட்ரண்டா விற்கிறாங்க. நாம அதை தான் லைக் பண்றோம். ஒரிஜினலா படிகாரக்கல் வாங்கி தண்ணியில நினைச்சு அதை ஸ்மூத்தா தடவிட்டு போயிட்டோம்னாலே இந்த வியர்வை துர்நாற்றம் எல்லாம் நமக்கு இருக்காது. இதை நாம் பயன்படுத்தி பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.